இடம்பலம் என்டர்டைன்மெண்ட் நேர்களுக்கு வணக்கம். நம்ம தொடர்ச்சியா பிக் பாஸ் நிகழ்ச்சி ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். நேற்றுக்கு நடந்த விஷயங்கள், இன்னைக்கு நடந்துட்டு இருக்க விஷயங்கள் ரெண்டே பத்தி பேசிட்டு இருக்கோம். தொடர்ச்சியா நம்ம வந்து எவிக்ஷன் பத்தி பேசிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கும் நம்ம கூட அதை பத்தி பேசுறதுக்காக பிரியகரன் அவர்கள் மூலம் வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம் ஹரிஷ். ஃபர்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் வில் கோ வித் ரிவ்யூ. குழலி போட்டிருக்காங்க. பிபிகே சவுண்ட் தான் செல்ல பிள்ளைன்னு, எல்லார் வீட்டுக்குமே செல்ல பிள்ளை. மேகலா வந்துட்டு ஆமா மேம் உங்க தமிழ் உச்சரிப்பு அழகோ அழகுன்னு சொல்லியிருக்காங்க, ரொம்ப நன்றி. எங்களுக்கு என்னன்னாக்கா நாங்க இன்னொரு ஸ்டேட்ல இருந்து வந்து நாங்க தமிழ் இவ்வளவு அழகா பேசும்போது பேச்சாளர்னு சொல்லிட்டு தமிழை இப்படி சொதப்புறாங்கன்ற அந்த மன வருத்தம் எல்லாம் எங்களுக்கு ரொம்ப இருக்கு. நிறைய பேர் வந்துட்டு சவுண்டு மாசு அந்த இதெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. இன்னொன்னு சௌந்தர்யா முத்துக்குமரன், சௌந்தர்யாவை வந்துட்டு முத்துக்குமரன் ரொம்ப டவுன் ஆக்குறாரு, ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு ஜீவிதா போட்டிருக்காங்க. அவர் ஏன்னா சௌந்தர்யா வந்துட்டு டம்மி அப்படின்னுட்டுன்னு ஒரு சாட்டர்டே சண்டே ஷோல சொல்வார் அவரு. அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ணுவாரு, சௌந்தர்யா ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயர்னுட்டுன்னு தனியா உட்காந்து புலம்புவாரு. எனக்கு சௌந்தர்யா பார்த்தா பயமா இருக்குன்னுட்டுன்னு புலம்புவாரு. பட் இப்ப சௌந்தர்யாவை வந்துட்டு டவுன் பண்ணணும், ஏன்னா வந்துட்டே இருக்காங்க, என்ன ஒரு நாமினேஷன்ல போட்டாலும் போக மாட்டேங்கிறாங்க. கிளாப்ஸும் அவங்களுக்கான ஃபேன்ஸ் அந்த ஃபேன் பேஸும் அப்படியே இருக்கு. அது ஃபேன் பேஸ்ன்றதெல்லாம் வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கருத்து முரண்பாடுனால வந்துட்டு மாறுறதுக்கெல்லாம் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பட் இது வரைக்கும் சௌந்தர்யா ஃபேன் பேஸ் அப்படி ஆகல. சோ என்ன பண்றாங்கன்னா, தீபக் அண்ட் முத்து ரெண்டு பேருமே வந்துட்டு சேர்ந்து சௌந்தர்யாவை மென்டலா டவுன் பண்றாங்க. அந்த பொண்ணு ஈஸியா ஆயிடும் அது. அதுக்குதான் ரொம்ப ட்ரை பண்றாங்க, ரொம்ப பண்ணிட்டு இருக்காங்க. பட் வெரி சீப் ஆட்டிடியூட் அது. தீபக்கும் சொல்றேன், முத்துக்குமரனுக்கும் சொல்றேன். ஒரு பொண்ணை வந்துட்டு மென்டலா டவுன் பண்ணித்தான் நீ மேல ஏறி வரணும்னாக்கா அந்த மாதிரி கப்பே எனக்கு வேண்டான்னு வரவன் தான் வீரன் நான் சொல்லுவேன் நானு. ரொம்ப கேவலமா போயிட்டு இருக்காங்க அவங்க. அடுத்தது வந்துட்டு டு சேவ் ஜாக் ராணவ் அவுட், ஜாக் இஸ் இந்த தேர்ட் லாஸ்ட் 3 அப்படின்னு இருக்காங்க. ஆமா, அது மட்டும் இல்ல, போன வாரம் வந்துட்டு விஜய் சேதுபதி ஒரு வார்த்தை சொன்னதுக்கு வந்துட்டு அவரு இட் இஸ் இரிட்டேட்டிங்ன்ற மாதிரி சொன்னாரு. சோ அதெல்லாம் சேர்த்து வச்சுதான் வந்துட்டு பண்ணது. நிறைய விஷயங்கள் அங்க அவங்க பேசிக்கினது, இவர் அந்த பிஆர் ஏஆர்எம் எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு பண்ணாங்க. பட் ஜாக் தான் போயிருக்கணும். இனியும் வந்துட்டு விஜய் டிவிக்கு ஒரு ஆங்கர் தேவைப்படுது இப்போதைக்கு. அதுக்காக வந்துட்டு கொஞ்சம் பாலிடிக்ஸ் ஆரம்பத்துல அந்த பிரியங்கா ஜாக்ன்ற மாதிரி பண்ணி சுனிதாவெல்லாம் வச்சு பண்ணினாங்க, ஒர்க் அவுட் ஆகல. ஜாக்குக்கு ஃபேன் பேஸ் ஜாஸ்தி இருக்கிறதுனால மறுபடியும் விஜய் டிவிக்கு எடுத்துக்கிறதுக்காக ஜாக்குக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் தராங்கன்றது தான் உண்மை. அடுத்தது ஒருத்தர் குழலியே தான் சொல்லியிருக்காங்க, ட்ரூத் தீபக் பிஆர் முத்துன்னுட்டுன்னு போட்டிருக்காங்க. அடுத்தது சாய்ராம், ட்ரூ ரெவ்யூ ப்ளீஸ் ரெட் கார்டு கொடுத்து வெளியே போகணும் ட்விஸ்டர் முத்து, பீப் வார்த்தைகள் முகம் சுளிக்க வைக்குது அப்படின்னுட்டுன்னு சொல்லியிருக்காரு. அது என்ன பண்ணுவாங்கன்றது தெரியல. இப்ப இது வரைக்கும் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்த மாதிரி எங்களுக்கும் தெரியல. கணபதி சார், your review has been proved correct this time. Muthukumaran's gameplay has been well exposed. He imposes himself in the house whenever any discussion happens between contestants. He pokes his nose to assert his presence அப்படின்னு போட்டிருக்காரு. அவர் அதை தான் சார் ஆரம்பத்துல இருந்தே பண்ணிட்டு இருக்காருன்ற. His circumventing the task given by Big Boss by imposing his additional strategic subtask, அதுதான் கேள்வி கேட்கிறாங்க, so that he can have leverage அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு. Big Boss is often infuriated by this as he stops and withdraws some important tasks. VJS has exposed this while discussing picture task and drum task. Muthu stops the ongoing task by saying hold when somebody fell, and meantime all the photos were removed by Pavitra. அந்த கேமே வந்துட்டு ஃபவுல் கேம் which Muthu played, so nothing more to add to it. He intentionally remixed the photo as otherwise he would have gone out of the task. This will question by host asking, are you a referee? Holding a task if needed will be done by BB, and what authority have you to impose your dictum and போட்டிருக்காரு. Well done host, at least this time அப்படின்னுட்டு ஹாஸ்டுக்கு ஒரு அப்ரிசியேஷன் கொடுத்திருக்காரு. I like your review. Last time exposing James Vasan, Joe Michael, Ravindran and Sanam. Pudu PR to Muthu. 4 பேர் இல்ல சார், அது 5 பேர் சார். அது இவங்க வர்ஷினி விட்டுட்டீங்க.
வர்ஷினி நம்ம லாஸ்ட்ல பேசலாம். இன்க்ளூட் வர்ஷினி இந்த லிஸ்ட் அப்படின்றத சொல்லிக்கிறேன் சார். அடுத்தது வந்துட்டு ஃப்ராஸ்டி போட்டிருக்காரு. பிரியாஸ் ஒப்பீனியன் அபவுட் விஜய் இஸ் 100% கரெக்ட். விஜய்ஸ் பிளேட் பாலிடிக்ஸ் இன் ராணவ்ஸ் எவிக்ஷன் பிகாஸ் ஹி அட்டாக் விஜய்ஸ் ஆன் சண்டே லைவ். இதுதான் நம்ம இப்ப சொன்னோம் நம்ம. அடுத்தது மோ போட்டிருக்காரு. Team Ranav has been kicked out because VJS politics has played its part. That's true. Just because he said bad about VJS last week, he has been eliminated. Mo USA போட்டிருக்காரு. இன்னொன்னு வந்து சாய்ராமே போட்டிருக்காரு. BB4ல ஆரி பெண்களிடத்தில் எவ்வளவு கண்ணியமா நடந்துக்கிறாரு என்பதுக்கு வந்துட்டு வீடியோஸ் வந்துச்சு. அப்பேற்பட்ட மனிதனுக்கு போன கப்பு வந்துட்டு இப்ப முத்து மாதிரியான ஆளுக்கு எல்லாம் போகவே கூடாது அப்படின்னு போட்டிருக்காரு. சரி, அது கப்பை பத்தி ஒரு இது. இன்னொன்னு வந்துட்டு அது யாரு ஹரிஷ், பேர் என்ன ஹரிஷ் அவங்களோடது? நான் ஒன்னு ஸ்கிரீன்ஷாட் ஒன்னு அனுப்பியிருந்தேன் உனக்கு. யூ ரிமெம்பர் த நேம்? ஒரு ரெவ்யூ வந்து ஒரு கமெண்ட் வந்துட்டு நாங்க ரிமூவ் பண்ணிருக்கோம் கம்யூனிட்டி ஸ்டாண்டர்ட்ல இல்லைன்ற ஒரே காரணத்துக்காக. தட் இது வந்துட்டு லியா நெட்னு இருந்தது. லியா மீடியா அப்படின்னு சொல்லிட்டு மீடியாவோட போட்டிருக்காங்க. முத்துஃபோபியா பிடிச்சிருக்கு 2 தற்குறி அப்படின்ற மாதிரி எல்லாம் மென்ஷன் பண்ணிருக்காங்க. முத்துஃபோபியா பிடிக்கிற அளவுக்கு எல்லாம் அங்க ஒன்றும் இல்லை சார். அவ்வளவு சீன் எல்லாம் கிடையாது. நீங்க போடுறீங்க அந்த ஃபிளார் வரைஞ்சி ஒரு இது போடுறாரு. அவர் ஏதோ வந்துட்டு கெட்ட வார்த்தை பேசுறேன். இது இந்த நாட்டுல என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த கெட்ட வார்த்தை பேசுறவங்க எல்லாம் பெரிய ரவுடிங்கன்னுட்டுன்னு ஆள் மனசுல யாரோ போய் எழுதி வச்சுட்டு வந்துடுறாங்க போல இருக்கு. இது இப்ப முத்து வாட் இஸ் டூயிங் த சேம் திங். முத்து தா போடுறாரு, நீங்க பூ போடுறீங்க. ஏன் சார் அந்த தாவும் பூவும் நான் டைப் பண்ண வராதா? இப்போ எங்களுக்குன்னு ஒரு கண்ணியம் இருக்கு, ஒரு சொசைட்டில எப்படி இருக்கணும்ன்றது தெரியுது, ஒரு மேனர்ஸ் இருக்கு, டிசிப்ளின் இருக்கு, வெளி உலகத்துக்கு எப்படி சமூகத்துக்கு எப்படி இருக்கணும், ஒரு ஜேர்னலிஸ்டா நாங்க எப்படி பிஹேவ் பண்ணோம். 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் சார் எங்களுக்கு எல்லாம். இதெல்லாம் தாண்டி தான் நாங்க வந்திருக்கோம். நீங்க ஒரு தா போடுறதுலயோ பூ போடுறதுலயோ எங்களுக்கு ஒன்னும் ஆக போறது இல்ல. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நாங்க என்னமோ ஈஸியா உட்காந்து ஒரு ஏசி ரூம்ல உட்காந்துட்டு இது பண்ணிட்டு இருக்கோங்கன்னுட்டுன்னு. 10 இயர்ஸா நாங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் எல்லாம் பண்ணிருக்கோம். இங்க பிக் பாஸ்ல வந்துட்டு கடந்து வந்த பாதை வந்துட்டு ஒவ்வொருத்தரும் கேட்டு நம்ம அச்சோன்னுட்டு அனுதாபப்படுறோம் பாருங்க. அதை விட மோசமான பாதைகள் எங்களோட பாதைகள். ஏன்னா மத்தவங்களுக்கு எப்படி பாதை இருந்ததுன்றதெல்லாம் தெரியாது. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களோட பாதைகள் எப்படி இருந்ததுனாக்க, எங்க பாதைகள் எல்லாம் வந்துட்டு கண்ணாடி உடைந்த கண்ணாடி சிதறுகள் இருந்தது. அதெல்லாம் மெரிச்சுதான் நாங்க அந்த ரத்த காலோட தான் நாங்க நடந்துட்டு இருக்கோம் இன்ன வரைக்கும். சோ இதெல்லாம் வந்துட்டு எங்களை அஃபெக்ட் பண்ணாது. ஏன்னா 10 இயர்ஸா நாங்க இதெல்லாம் பாக்குறோம். நாங்க பாலிடிக்ஸ்ல இருந்து நாங்க பாத்துட்டு இருக்கோம். இதெல்லாம் அஃபெக்ட் பண்ணாது சார் எங்களை. கொஞ்சம் டீசென்ட்டா முடிஞ்சா பேசுங்க. இல்லைன்னா நான் என்ன சொல்றேன், நீங்க கமெண்ட் போடுங்க. நெகட்டிவா போட்டாக்க எங்களுக்கு பிரச்சனை கிடையாது, நாங்க அதையும் படிச்சு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருவோம். பட் அன்பார்லிமெண்டரி வேர்ட்ஸ் வந்துட்டு கம்யூனிட்டி ஸ்டாண்டர்டுக்கு இல்லைன்றதுனால அந்த ஒரே ரீசனுக்காக தான் வி ரிமூவ். நாங்க இது வரைக்கும் பண்ணின இந்த இவ்வளோ நாள் ஷோல வந்துட்டு நமக்கு வந்தது வந்துட்டு ஒரு 3-4 நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் வந்திருக்கும். அதுல வந்துட்டு இதுக்கு முன்னாடி 1 ரிமூவ் பண்ணிருக்கோம், இது செகண்ட் இது ரிமூவ் பண்றோம். மத்தபடி வந்துட்டு நாங்க வேற எதையுமே நாங்க ரிமூவ் பண்றது இல்ல. கம்யூனிட்டி ஸ்டாண்டர்டுக்காக, அந்த ஒரு மரியாதைக்காக, அவருக்கும் வந்துட்டு மீடியான்னு வேற போட்டு வச்சிருக்காரு. அந்த ஒரு இதுக்காக அட்லீஸ்ட் நாங்க மீடியாவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்ன்றதுக்காக தான் வந்துட்டு நாங்க ரொம்ப இதுவா போயிட்டு இருக்கோம். சோ எல்லாமே வந்துட்டு டோன்ட் டேக் இட் ஃபார் கிராண்டட். எங்களுக்கும் அதெல்லாம் டைப் பண்ண வரும், ஏன் வராது? இப்ப எங்க இதுல டைப்பிங் இதுல கீபோர்ட்ல கிடையாது அந்த வார்த்தைகள்லாம். இப்ப பூவெல்லாம் போட்டா எங்களுக்கு வராதா? அதெல்லாம் சொல்றதுக்கு எங்களுக்கு திருப்பி சொல்றதுக்கெல்லாம் ரொம்ப நேரம் ஆகாது சார். பட் எங்களுக்குன்னுட்டு கொஞ்சம் டீசன்சி இருக்கு. வி won't do that. So let's go to the show, ஹரிஷ். ஃபர்ஸ்ட் டிடிஎஃப்ல இருந்து ஆரம்பிச்சுக்கலாம். வெரி ஹாப்பி டு ஸ்டார்ட் வித் டிடிஎஃப்ன்றத நான் சொல்றேன். நானு விஜய் சேதுபதி வந்துட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே போயிருக்காரு. அந்த டிக்கெட் டு ஃபினாலே வந்துட்டு ரயானுக்கு கொடுத்துருக்காரு. ப்ரோமோலியே வந்துருச்சு அது. ஸோ நோ சஸ்பென்ஸ் இன் தட். ஸோ ரயான் ஆல் தி பெஸ்ட் அப்படின்றத நாங்க சொல்லிக்கிறோம். இடம்பலம் சார்பாக, இடம்பலம் என்டர்டெயின்மெண்ட் சார்பாக உங்களுக்கு ஒரு பெஸ்ட் விஷஸ் சொல்லிக்கிறோம். ஸோ இனிமேல் வந்துட்டு ரயான் எந்த டாஸ்க்கும் விளையாட வேண்டான்றது, டைரக்டா ஒரு ஃபைனலிஸ்டுக்கு போயிட்டாருன்றது, இது வந்துட்டு ரொம்ப அழகா இருந்தது எனக்கு. அது வந்து ஒரு மரியாதையா கொடுத்தது கொண்டதெல்லாம் ரொம்ப அழகா இருந்தது.
இதுல வந்துட்டு ஒரு விஷயம் நடந்தது ஹரிஷ் நேத்து. இப்ப யாரெல்லாம் வந்துட்டு இந்த டிடிஎஃப் கிடைக்க கூடாதுன்னுட்டுன்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு விஜய் சேதுபதி. அப்ப அந்த கேள்விக்கு பவித்ரா டப்புன்னு போட்டு உடைச்சிட்டாங்க. முத்து வந்துட்டு ஃபைனல்ஸ்க்கு போயிடுவாரு, டிடிஎஃப் வந்துட்டு வேஸ்ட் ஆயிடும் அப்படின்னுட்டுன்னு சொன்ன உடனே விஜய் சேதுபதி கொஞ்சம் ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த பொண்ணு எல்லாத்தையும் போட்டு உடைக்குதேன்ற மாதிரி இருந்துச்சு அவருக்கு. என்னடா இது அப்படின்ற மாதிரி ஒரு முழிப்பு இருந்தது அவர்கிட்ட. அப்புறம் அவரே வந்துட்டு பழுப்புறாரு, எதை வச்சு சொல்றீங்க, மக்களோட ஓட்டு தானே அப்படின்னு இவரோட ரிப்ளை எடுத்து அங்க இன்சர்ட் பண்றாரு. அது ஏதோ வந்துட்டு இது பண்ற மாதிரி இருந்தது. சோ இது எப்படி இருந்தது ஹரிஷ் இந்த டிடிஎஃப்? நேத்து டிடிஎஃப் யாருக்கு கிடைக்க கூடாது அப்படின்னு சொல்றப்போ எல்லாரும் ரயானை டார்கெட் பண்ணவங்கிற ரேஞ்சில தான் பேசிட்டு இருந்தாங்க. எல்லாருமே ரயான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. மஞ்சரியன் சௌந்தர்யா ராணவ்னு சொன்னது ஞாபகம். பவித்ரா வந்து முத்துக்குமரன் ஃபைனல்ஸ்க்கு போயிடுவாங்கன்னு சொன்னதெல்லாம் ஸ்கிரிப்ட் ஆல்ரெடி லீக் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் நம்ம ஏற்கனவே சொன்ன விஷயம் தான். நான் ஏற்கனவே ஆரம்பத்துல இருந்து நான் சொல்லிட்டு இருக்கிறது தான். தமிழ் அப்படிங்கிற அந்த வார்த்தையை வந்து அதிக பயன்படுத்தக்கூடிய நபருக்கு தான் வந்து எப்போல அந்த பிக் பாஸ் சீசன்ல ஒவ்வொரு முறையும் இது கொடுத்துட்டு இருக்காங்க, டிராஃபி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த விஷயத்துல போன சீசன்ல மட்டும் எனக்கு தெரிஞ்ச ஒரு மாற்றம் இருந்தது. அர்ச்சனா அவங்களுக்கு கொடுத்தாங்க. ஏன்னா அர்ச்சனா வந்து அவங்களுடைய போல்ட்னஸ் அண்ட் ஆட்டிடியூட் அதுக்கே வந்து பெரிய சப்போர்ட் கிடைச்சது. அந்த சப்போர்ட்டை மீறி வேற ஒருத்தருக்கு வந்து டிராஃபி கொடுக்க முடியாத சுச்சுவேஷன்ல இருந்தாங்க. ஸோ அதனால அர்ச்சனாவுக்கு வந்து டிராஃபி கிடைச்சது. பட் மற்ற 6 சீசன்லயும் பாத்தீங்கன்னா தமிழை சார்ந்த நபர்களுக்கு தான் டிராஃபிஸ் போயிருக்கு. ஸோ அந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமரனுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிறத நான் ஆரம்பத்துல சொல்லிட்டு இருக்கேன். அதைத்தான் சேனல் மேனேஜ்மெண்ட்டும் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாக்குறேன் நான். ஸோ அதை பவித்ரா புரிஞ்சுக்கிட்டாங்களா இல்ல பவித்ராவுக்கு வந்து ஸ்கிரிப்ட் லீக் ஆனது தெரிஞ்சிருச்சா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் பவித்ரா அதை வந்து ரொம்ப ஓப்பனா சொன்னாங்க அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா உங்களுக்கு வந்து இவங்களுக்கு தான் நீங்க டிராஃபிக் கொடுப்பீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த இடத்துல அதை வந்து ஓப்பன் அப் பண்றது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா அப்பதான் வந்து நம்ம ஸ்கிரிப்ட் லீக் ஆயிடுச்சுன்னு அவங்க யோசிப்பாங்க, இல்ல வந்து நம்ம மாத்தணுமா அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. அந்த இடத்துல முத்துக்குமரனுக்கு ஒரு டஃப் ஃபைட் கொடுக்கக்கூடிய ஒரு ஆளை வந்து இறக்குவாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு அந்த கேமை இன்னும் நல்லா கொண்டு போறதுக்கு உதவும் அப்படிங்கிற மாதிரி நான் பாக்குறேன். ஸோ அது அந்த வகையில பவித்ரா அதை வந்து ஓப்பன் அப் பண்ணது பெரிய விஷயம்னு நான் பாக்குறேன். ஓகே. இவருக்கு நேத்து பார்த்தேன்னா விஜய் சேதுபதி ஷோ இந்த மனுஷனுக்கு என்ன ஆச்சுன்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா முத்துவோட முகத்திரைய வந்துட்டு ஒரு நாரா அவர் கிழிச்சாருன்றதான் சொல்லணும். அதே மாதிரி இந்த ஃப்ராட் தீபக் விஷயம் எல்லாம் தெரியும், தெரியாம எல்லாம் கிடையாது. ஏன்னா இவங்க என்ன பண்றாங்கன்னா முத்து, மஞ்சரி, தீபக், ஜாக் வாய்ஸ் வந்துட்டு லவுடர்ன்றதுனால என்ன பண்றாங்க, மத்தவங்க எல்லாம் ரொம்ப சாஃப்டா பேசுற ஆளுங்க. அதனால என்ன பண்றாங்க, இவங்க வாய்ஸ ரேஸ் பண்ணி பேசுறப்போ எதிரில இருக்கிற ஆளுக்கு வந்துட்டு அதை விட ரேஸ் பண்ணி பேசுறதுக்கு தெரியலன்னா வரல. சோ அப்ப என்ன ஆகுதுன்னா இவங்க பேசுறது மட்டும் தான் எடுப்படுது அந்த இடத்துல. இவங்க என்ன பண்றாங்க, அடுத்தவங்களுக்கு அந்த இது பண்ணக்கூடாது, எதுவா இருந்தாலும் நாம 4 பேர் மட்டுமே டிஸ்கஸ் பண்ணிட்டு ஒரு முடிவு எடுக்கணும்ன்ற ஒரு விஷயத்துல வந்துட்டு ரொம்ப தீவிரமா இருக்காங்க. அதனாலதான் எல்லாமே வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க. தீபக் இதுல சேர்ந்தது டோட்டலி என்ன சொல்றது, எரிச்சல் ஆனதுதான். அவங்க ஓகே, முத்து, மஞ்சரி, ஜாக் எல்லாம் ஓகே. வாட் ஹேப்பன் டு யூ மேன், இவ்வளவு கேவலமா நடந்துக்கிற அப்படின்றதுதான் கேட்க போகுது. அதுக்காக வந்து கண்டிப்பா தீபக் உண்டு. இல்ல வந்து முத்துக்குமரனோட சேர்றது தவிர வேற வழி கிடையாது அவங்களுக்கு. ஸோ அதனால அவங்க முத்துக்குமரன் என்ன பண்ணாலும் அதுக்கு வந்து சப்போர்ட்டா போவாங்களே தவிர அதை அகேன்ஸ்டா பேச மாட்டாங்க இந்த 4 பேர் அப்படிங்கிறது தான் வந்து தெரிஞ்ச விஷயம். அண்ட் எனக்கு தெரிஞ்ச இந்த வீக் வந்து ஜாக்லைன் அணி மாறுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா முத்துக்குமரனுக்கு ஒரு டோஸ் விழுந்திருக்குங்கிறப்போ அந்த இடத்துல கண்டிப்பா ஒரு அணி மாறுவாங்க அப்படின்னு தான் பாக்குறேன். மேபி மறுபடியும் சௌந்தர்யா பக்கம் திரும்புறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா அவங்க வந்து ஜம்பிங் ஷிப் மாதிரி இந்த பக்கம் போறதா அந்த பக்கம் போறதான்னு ஆசோலேஷன்லயே இருக்காங்க ஜாக்லைன். ஒரு நிலையா எந்த பக்கம் இருக்கிறதுன்னு ஒரு நிலையா ஒரு தீர்மானம் இல்லாத ஒரு நிலையில இருக்காங்க. ஸோ அதனால அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா இப்போ ரயானும் சௌந்தர்யாவும் ஒரு செட்டா ஒரு நல்லா போயிட்டு இருக்காங்க, பவித்ராவும் அந்த இதுல வந்து ஜாயின் இருக்காங்க. இவங்க 3 பேரும் ஒரே இதுல வந்து அந்த டீம், அதாவது முத்துக்குமரன், ஜாக்லின், மஞ்சரி இவங்க எல்லாம் எதிர்த்து போயிட்டு இருக்கும்போது அவங்களோட ஜாக்லின் இப்ப மறுபடியும் சேருவாங்களான்னு எனக்கு ஒரு டவுட்டும் இருக்கு. ஸோ அதனால வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எப்படி என்ன மாதிரியான கேம் பிளான பிளே பண்ண போறாங்க அப்படின்னு. ஓகே.
பட் ஆனா தீபக்கோட ஆட்டிடியூட் சுத்தமா வந்துட்டு எங்களுக்கு யாருக்குமே பிடிக்கலன்றத கன்வே பண்ணி ஆகணும். ஏன்னா ஒன்ஸ் அப்பான் அ டைம் தீபக் வாஸ் அ ஹீரோ. ஆனா இப்ப ஜீரோ, இவ்வளவு சீக்கிரம் ஜீரோ ஆகுவாருன்றத நாங்க எதிர்பார்க்கல. விஷயம் வந்துட்டு தெரியும். ஸ்டிக்கர் மாத்தி ஒட்டினது, ஸ்டிக்கர் இதானது, அவங்க விழுந்தது, அதுக்கு முன்னாடியே வந்துட்டு பவித்ரா எடுத்தது எல்லாமே வந்துட்டு தீபக்கு தெரியும். பட் ஆனா வந்துட்டு இந்த 4 பேர் வாய்ஸ் வந்துட்டு பீக்குக்கு கொண்டு வந்து நம்மளையே நம்ப வைக்கிறாங்க, நம்ம தப்பு பண்ணிட்டோம்னுட்டுன்னு. அப்போ நம்ம யோசிக்கிறதுக்கு கூட நம்மளுக்கு டைம் இருக்காது. ஏன்னா 4 பேர் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாங்க, அதை நம்ம வந்துட்டு அந்த இதுக்கு ஹோல்டு சொன்ன அப்புறம் எடுத்தோன்னுட்டு, சோ நம்ம மேல தப்புன்னுட்டு அவங்க மத்தவங்கள என்ன சொல்றது நம்ப வைக்கிறது வேற, நம்மளையே வந்துட்டு நம்ப வைக்கிறது தான் அவங்க கிட்ட இருக்கிற டேலண்டே. பட் ரொம்ப சிறுபிள்ளைத்தனமா இருந்துச்சு தீபக்கோட பிஹேவியர் ஆகட்டும், ஆட்டிடியூட் ஆகட்டும். இவ்வளவு நாள் அவர் வந்துட்டு விஜய் டிவினால அந்த சம்பாதிச்சு வச்சது எல்லாமே வந்துட்டு இந்த மண்பானை போட்டு உடைச்ச மாதிரி உடைச்சிட்டாரு டோட்டலா. அவங்க ஃபேமிலி ஒரு பக்கம் வந்து உடைச்ச மாதிரி இவரு டோட்டலா உடைச்சிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு இதுக்கு மேல அவருக்கு வெளியில எப்படி இருக்கும்னு தெரியாது. ஒரு பயம் மதிக்க மாட்டான் அந்த லெவலுக்கு வந்துட்டு தன்னோட இமேஜ அவர் இது பண்ணி கொண்டு வந்துட்டாரு. எப்படி இருந்தது ஹரிஷ் அது? தீபக்கோடைய கேம் பிளே என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆரம்பத்துல இருந்தே தெரியல. அவர் வந்து ஆரம்பத்துல ஒரு 4 வாரம் 5 வாரம் ஒரு கேமும் ஆடல. கம்ப்ளீட்டா வந்து ஓய்வுல இருந்ததா பண்ணிட்டு இருந்தாரு. அண்ட் அதுக்கப்புறம் அவர் வந்து ஓரளவு வெளியில வந்தார். ஓரளவு வந்து அவருடைய வாய்ஸ் ரைஸ் பண்ணி தனக்கான விஷயங்களை கேட்டு வாங்கி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த வகையில கொஞ்சம் வெளியே தெரிஞ்சார். கேப்டனா இருந்தப்போ அவருடைய கேப்டன்சியில நிறைய விஷயங்கள் வந்து பாசிட்டிவா இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து பேசப்பட்ட விஷயமா இருந்தது. அதனால அவர் ரொம்ப வெளியில தெரிஞ்சார். பட் எப்போ ஃபைனல்ஸ் போகணும் அப்படிங்கிற முடிவில் அவர் வந்து ஒருத்தர் தப்பு பண்ணும்போது அதை சரி செய்யணும் அப்படின்னு நினைக்காம அந்த தப்பை வந்து பாசிட்டிவா காட்ட நினைக்கிறாரோ அப்பவே அங்கே வந்து ஹீ இஸ் லூசிங் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இது நாங்க பார்த்த தீபக் அவர்கள் இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நாங்க வெளியில பார்த்துருக்கிற தீபக் அவர்கள் வேற, இங்க இப்ப நாங்க பார்த்துட்டு இருக்கிற தீபக் அவர்கள் வேற. ஸோ அந்த வகையில ஹீ இஸ் லூசிங் சம்வேர். எங்கேயோ அவர் வந்து தவறா வழிநடத்தப்படுறார் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இது நீ சொன்ன மாதிரி கேப்டன் டாஸ்க் ஒண்ணு நல்லா பண்ணாருன்னா அவரோட நேச்சர், அது பாசியா இருக்கிறது வந்துட்டு அவரோட நேச்சர். இந்த வீட்டுல எலி வெளியில புலி அந்த ரகம் அவரு. சோ வெளியில எல்லாம் அவர் வந்துட்டு ரொம்ப பாசியா இருக்கிறாரு. அதனால அது இயற்கையாவே வந்துட்டதுனால அவரோட கேப்டன்சி நல்லா அமைஞ்சது. ஒரு சின்ன குறை சொல்லக்கூட முடியாத அளவுக்கு அமைஞ்சதுன்றதுதான் சொல்லணும். இப்போ நேத்து முத்துவோது இன்னொரு ஆர்ப்பாட்டம் ஒண்ணு நடந்தது. சௌந்தர்யாவை மிரட்டுறாரு. எதுக்கு வந்துட்டு அந்த பன்னீர் மசாலா காலையில எந்திரிச்சு வந்தாங்க, ராணவ் கேட்டா எனக்கு கொஞ்சம் வேணும்னு, விஷால் வந்துட்டு நான் தோசைக்கு எடுத்துக்க போறேன்னா இந்த மாதிரி வந்துட்டு எடுத்துக்கிறப்போ வந்துட்டு பெர்மிஷன் கேட்டு எடுக்கிறாங்க. சௌந்தர்யா ஓகேன்னு சொன்னாங்க. ஏன்னா அது முந்தின நாள். இது இப்போ வந்துட்டு முத்து வந்து நீ எப்படி நீ குடுக்குற, என்ன கேட்டியா நீ? இப்ப நான் ஒருத்தர் சாப்பிடணும் இல்ல, சோ நான் இன்னைக்கெல்லாம் நான் ஃபாஸ்டிங்ல இருப்பேன்னா தட்ஸ் யோர் விஷ். இப்போ ஒரு பிக் பாஸ்ல வந்துட்டு உங்களுக்கு நான் வெஜிடேரியன் கொடுக்கறப்ப கண்டிப்பா வெஜிடேரியன் கொடுக்கதான் போறாங்க. நீ எதுக்கு நீ அந்த ஆர்ப்பாட்டம் பண்றன்றது எனக்கு புரியல. இப்போ என்ன இருக்கோ அதை சாப்பிட்டுட்டு போறதுக்கு இல்லாத நேத்துது மிச்சம் இருந்தது வேஸ்ட் ஆகாம இவங்களுக்கு இது பண்ணது அதை 10 பங்கா நீ பிரிக்க வேண்டியது தானே கேள்வி கேட்கறதெல்லாம் வந்துட்டு கிச்சன் இன்சார்ஜ் எல்லாம் கிடையாது. எந்த கிச்சன் இன்சார்ஜும் அப்படி பண்ண மாட்டாங்க. பழச முதல்ல முத்துவுக்கு வந்து அவ்வளவு அக்கறை இருக்கு அப்படின்னா நேத்துக்கு அது மிச்சம் ஆயிருக்குன்னு தெரியுது முத்துவுக்கு. அப்ப நேத்தே அந்த விஷயத்த வந்து சௌந்தர்யாவுக்கு சொல்லியிருக்கணும். இதை வந்து நாளைக்கு நம்ம 10 பங்கா பிரிச்சிடலாம், பிரிச்சு நம்ம 10 பேரும் வந்து இதை பங்கு போட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி நேத்தே சொல்லியிருக்கணும். பட் அதை சொல்லாம அடுத்த நாள் காலையில இவங்க வந்து எல்லாருக்கும் கொடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு எப்படி நீங்க கொடுக்கலன்னு சொல்றது அது எந்த வகையில நியாயம்னு தெரியல. ஏன்னா உங்களுக்கு தெரியுது இது வந்து மிச்சம் இருக்கு, கொஞ்சம் தான் இருக்கு, நம்ம 10 பேர் பங்கு போட்டுக்கிட்டா பெட்டரா இருக்கும்னு உங்களுக்கு தெரியுது அப்படின்னா நீங்க தான் அதுக்கு இனிஷியேட்டிவ் எடுக்கணும். ஒருத்தர் வந்து நான் இதை கொடுக்குறேன், நான் இவங்களுக்கு அதை கொடுக்குறேன்னு சௌந்தர்யா வந்து முத்துக்குமரன் சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க கேட்குறாங்க அப்படின்னா எடுத்துக்கோங்கன்னு சொல்ற இடத்துல சௌந்தர்யா இருக்காங்க. ஸோ அதனால சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு நான் கொடுக்க முடியாதுன்னு விஷால் கிட்டயோ இல்ல மற்ற கண்டஸ்டன்ஸ் கிட்டயோ சௌந்தர்யா சொல்ல முடியாது. சொல்ற இடத்துலயும் அவங்க இல்ல கொடுக்க கூடாது, கொடுக்க முடியாதுன்னு சொல்லக்கூடிய இடத்துல பிக் பாஸ் அந்த மேனேஜ்மெண்ட் மட்டும் தான் இருக்காங்களே தவிர சௌந்தர்யாவும் இல்லை, முத்துக்குமரனும் இல்லை. முத்துக்குமரன் வந்து இவங்களுக்கு ஏன் கொடுத்தீங்க அவங்களுக்கு ஏன் கொடுத்தீங்கன்னு கேட்கிற இடத்துலயும் இல்லை. ஏன்னா சௌந்தர்யா கிட்ட நீங்க ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கணும், 10 பேருக்கு நம்ம பங்கு போட்டு பிரிச்சுக்கிட்டா நம்ம வந்து ஈஸியா இருக்கும் அப்படின்னு நீங்க ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தீங்கன்னா அதுக்கேற்றபடி ஒரு பிளான் பண்ணிருக்கலாம்.
நீங்க ஒரு பிளானே போடாம சௌந்தர்யா ஏன் அதை வந்து கொடுத்தாங்கன்னு கேட்கறது உங்க மேல இருக்கிற தவறை நீங்க மூடி மறைக்கிறதா தான் அர்த்தம். அதுதான். இப்போ அன்ஷிதா பண்ண அந்த ஸ்டண்ட்டை தான் இவரு ட்ரை பண்றாரு. பட் அன்ஷிதா என்னன்னா, நான் வந்துட்டு ஸ்வாப் ஆகி வந்திருக்கேன், நானும் உங்கள ஒருத்தி, எனக்கு ஒரு பங்கு வைக்கலன்றதுக்கு தான் வந்துட்டு சரி நான் இன்னைக்கு சாப்பிடாம போறேன், அப்பதான் என் ஞாபகம் அடுத்த நாள் வரும். அதுதான், அது சேம் டைலாக் தான் வந்துட்டு முத்து இப்ப ஃபாலோ பண்ணது. பட் இது வந்துட்டு முந்தின நாளுக்கு எந்த கிச்சன் இன்சார்ஜா இருந்தாலும் முந்தின நாள்து வந்துட்டு காலி ஆகட்டும்ன்றதுதான் வந்துட்டு பாக்குவாங்க. இது என்ன மாதிரி, இது எப்படின்னா முத்துக்கு வந்துட்டு சௌந்தர்யாவை எதனா சொல்லி 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 மட்டம் தட்டி ஷி இஸ் நாட் ஃபிட் ஃபார் எனிதிங் அப்படின்ற பேட்ஜ் குத்தணும்ன்றத வந்துட்டு ரொம்ப எதிர்பார்க்கிறாரு. ரொம்ப கேவலம் முத்து இது. உங்க அப்பாக்கே உன்னால செருப்பு வாங்கி கொடுக்க முடியல, நீ எதுக்கு நீ அடுத்தவங்களோட வாழ்க்கையை நீ கெடுக்கிறதுக்கு வரன்றது எனக்கு தெரியல. ரொம்ப அருவருப்பா இருந்தது. இது இன்னொரு விஷயம் நடந்ததை பத்தி பேசணும். நேத்து அருண் கிட்ட கேக்குறாரு உடம்பு எப்படி இருக்குன்னுட்டு விஜய் சேதுபதி. அப்ப அருண் சொல்றாரு, பரவாயில்ல சார், நான் ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டாங்க, வேண்டாம் வேண்டாம் தான் சொன்னேன், அதுக்கப்புறம் தோணுச்சு விஷால போய் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விஷால பார்த்தேன். அப்ப நீ எங்க இங்க வந்திருக்கன்னு கேட்டான். இப்போ அப்படின்னுட்டு நாங்க 2 பேரும் மீட் பண்ணிக்கணும் பேசிக்கணும் அப்படின்றத அருண் சொல்றாரு. பட் ஆனா விஷால் வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்து அந்த கன்ஃபெஷன் ரூம்ல இருந்து உள்ள வரப்போ அருணை பாத்தியான்னு கேட்டா அருண் நான் இல்லையே, நான் பாக்கலையே, என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு டிராமா இது பண்ணாரு விஷால். எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த வீட்டுல சௌந்தர்யா தவிர எல்லாருமே ஃபேக் தான் போல. எதுக்கு இப்படி மூடி மறைச்சி ரெட்டை வேஷம் போட்டு என்னத்துக்கு இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்றதே எனக்கு புரியல. இது நீ கவனிச்சியா நீ இந்த டைலாக்ஸ் எல்லாம்? இல்ல, அது பிக் பாஸ் டீமோடைய அந்த மேனேஜ்மெண்ட் டீமோடைய வேலை. அது அவங்க எப்படின்னா வெளியில நடக்கிறதையும் உள்ள சொல்லக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு சீக்கிரசியை மெயின்டைன் பண்ண சொல்றாங்க. கம்ப்ளீட்டா எல்லா கண்டஸ்டன்ஸையும் அதை மெயின்டைன் பண்ண சொல்றாங்க. இப்போ நீங்க சௌந்தர்யாவே வந்து ஏதாவது அடிபட்டு அவங்க ஹாஸ்பிட்டல் போனாங்கன்னா அங்க அவங்க சௌந்தர்யா யாரையாவது பார்த்தாங்க அப்படின்னா அதையும் உள்ள சொல்லக்கூடாது சௌந்தர்யா. அதுதான் வந்து அந்த சீக்கிரசி மெயின்டைன் பண்ண சொல்றாங்க. ஆனால் அந்த சீக்கிரசி மெயின்டைன் பண்றது என்ன ஆகுதுன்னா பல இடங்கள்ல கன்ஃபியூஷன் ஆகுது. நீங்க விஷாலம் மட்டும் சீக்கிரசி மெயின்டைன் பண்ண சொல்லியிருக்க கூடாது, அருணையும் மெயின்டைன் பண்ண சொல்லியிருந்தா இந்த கன்ஃபியூஷன் வந்திருக்காது. பட் அதை அருண் வந்து ஓப்பன் அப் பண்ணும்போது அந்த இடத்துல விஷாலும் ஓப்பன் அப் பண்ண வேண்டிய இடத்துக்கு தள்ளப்படுறாரு. ஸோ அப்போ உங்களுடைய சீக்ரசி மெயின்டெனன்ஸ்க்கான அந்த வேலையே இல்லை அப்படிங்கிறது தான் மேட்ரிங்க. பிக் பாஸ் டீம் கொஞ்சம் யோசிச்சு பிளான் பண்ணி பண்ணா கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். ஸோ இது அருணுக்கும் அப்டேட் பண்ணிருக்கணும், அருணுக்கு அப்டேட் பண்ணலன்றதுதான் மேட்டரு. ராணுவோட எவிக்ஷன் நேத்து என்ன கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. என்னமோ ஒரு பையன் ஓடிட்டு ஆடிட்டு இருந்தான், ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னுட்டுன்னு. அப்போ சௌந்தர்யா வந்துட்டு அவன் இப்ப போறது நல்லதுதான் அப்படின்னுட்டுன்னு கிளாப் எல்லாம் பண்ணப்போ மஞ்சரி வந்துட்டு அது இது பண்ணணும், ரெஜிஸ்டர் பண்ணணும்ன்றதுக்காக சௌந்தர்யாவை ஒரு பார்வை வேற பார்த்தாங்க. மேடம்க்கு தெரியாது இன்னைக்கு அவங்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டுன்னு. நீங்க ஏதோ ஒண்ணு அந்த பொண்ணு மேல ஸ்டாம்ப் குத்தி 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 அந்த பொண்ணு கெட்டவன்றதுக்கு கொண்டு வரதுக்கு நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. நாட் அட் ஆல் ஃபேர்ன்ற. ஏன்னா கெட்டவங்க நீங்க தான், நீங்க 2 பேர் தான் வந்துட்டு பொய் பேசுறது, இந்த மாத்தி மாத்தி பேசுறது எல்லாமே நீங்க 2 பேர் மட்டும் தான் பண்ணி, நெகட்டிவ் எனர்ஜி நீங்க 2 பேர் தான். இதுல நீங்க வந்துட்டு அந்த பொண்ணுக்கு வந்துட்டு ஒரு முத்திரை குத்தி பிராண்ட் பண்ணி எல்லாம் அனுப்பணும்னு ட்ரை பண்ணாதீங்க, நல்லா இல்லை. இதுக்கு இந்த ராணுவோட இதுக்கு முன்னாடி வந்துட்டு சந்துரு, அவங்க ராணுவோட அப்பா சந்துரு வந்துட்டு ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு ஹரிஷ். அதுல வந்து என்ன சொல்றாருன்னா, விஷ்ணு வந்தப்போ வந்துட்டு எல்லா குதிரையும் வந்துட்டு ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு, ஆனா இந்த குதிரை மட்டும் தனியா ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு, பட் அதுவும் கியூட்டா இருக்குன்னுட்டுன்னு விஷ்ணு சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுறாரு. அப்போ அதை சொல்லிட்டு சொல்றாரு, அதுக்கு ஜாக்லின் வந்துட்டு அந்த குதிரையோட காலை உடைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னதா வந்து அவரு எக்ஸாம்பிளுக்கு பைபிள்ல இருக்கிற பிரேசஸ் எல்லாம் எடுத்து பேசினாரு. நான் என்ன கேக்குறேன், ராணுவ பார்க்க போனீங்களே, பார்த்துட்டு வர வேண்டியது தானே. இதுல கோலமாவு கோகிலால நயன்தாரா விட நீதாமா நல்லா நடிச்சனியா சொல்லிட்டு வரேன். இப்போ அதுதானே தேவையில்லாதது தானே அது. அப்போ நயன்தாரா விட இவங்க பெரிய நடிகையா? ஏதோ அவங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது, அது பண்ணினாங்க. இது என்னத்துக்கு இவர் இதெல்லாம் சொல்லிட்டு போனாருன்றது தெரியல. இப்ப வந்துட்டு இவ்வளவு புலம்பல் எல்லாம் இருந்துச்சு. இப்ப ராணுவ சொன்னதை வந்துட்டு கேள்வி கேட்கிறாரு. இவர் வந்துட்டு இப்ப ராணுவம் வந்துட்டு காலை உடைச்சிடுவேன்றதுக்காக கேள்வி கேட்கிறாரு. பட் சௌந்தர்யாவை வந்துட்டு கொன்னுட்டு ஜெயிலுக்கு போறான்றதுக்கு வந்துட்டு யாருமே இன்னும் கேள்வி கேட்கல. பெண்ணியவாதிகள் எல்லாம் இன்னும் தூங்குறீங்களா, எந்திரிச்சுக்கங்க அப்படின்றத சொல்றேன்.
பெண்களுக்கு நாம தான் குரல் கொடுக்கணும். அது என்டர்டைன்மெண்ட் ஷோவா இருக்கட்டும், சினிமாவா இருக்கட்டும், எங்கேயும் சினிமாலேயே கூட இப்போ வந்துட்டு ஒரு கமிட்டி எல்லாம் ஆரம்பிச்சு பண்ணிட்டு இருக்காங்க. ஈவன் தோ இட் இஸ் அன் என்டர்டைன்மெண்ட் ஷோ, வி ஹாவ் டு சப்போர்ட் ஃபீமேல், சப்போர்ட் உமன்ன்றத நான் சொல்லிக்கிறேன். நானு கைண்ட்லி ரேஸ் யுவர் வாய்ஸ். லெட்ஸ் see எப்படி என்ன ஆக போகுதுன்றத பார்ப்போம். அடுத்தது ஹரிஷ், இந்த இந்த மேட்டர்ல நீ ஏதாச்சும் சொல்ல வேண்டியது இருக்கா? சந்துரு ராணுவோடைய அப்பா பேசினது அது ஓகே, என்னை பொறுத்தவரை ஓகே. பட் வந்து அந்த நயன்தாராவோட கம்பேர் பண்ணது எனக்கு அது எந்த வகையில எடுத்துக்கிறது எனக்கு தெரியல. நீங்க அப்படி பார்த்தா கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் கூட தான் ஜாக்லின் வந்தாங்க. அதுல ஒரு ஃப்ரெண்ட் ரோல்ல வந்திருக்காங்க ரக்ஷனுக்கு. அப்பனா ரித்துவர்மாவோட ஜாக்லின் நல்லா பண்ணாங்கன்னு சொல்ல முடியுமா? அவங்க வந்தது ஒரு 5 நிமிஷம். ரித்துவர்மாவோட நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? அந்த இடத்துல ஜாக்லினுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது, அதை பயன்படுத்திக்கிறாங்க. இப்போ ரக்ஷனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது, தலைவரோட ஒரு படம் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. பட் ரக்ஷன் எங்கேயாவது சொன்னாரா, நான் வந்து தலைவரோட படம் பண்ணிட்டு இருக்கேன், தலைவரோட நான் வந்து அவருடைய ஃபேமிலியில ஒருத்தர நான் படம் பண்ணியிருக்கேன் எங்கேயாவது சொன்னாரா? இல்ல. அவர் எங்கேயுமே ரக்ஷன் அந்த அந்த வார்த்தை எங்கேயுமே பயன்படுத்தல. படம் பண்றது கூட யாருக்கும் வெளியில தெரியல. ட்ரெய்லர் வந்ததுக்கு அப்புறம் தான் ரக்ஷனா இது அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் தான் யாரும் கேட்டிருக்காங்க ரக்ஷன்ட்ட. ஸோ அந்த வகையில எல்லா உங்களுக்கு ஒரு படம் பண்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுங்கிறதுக்காக ஒரு முன்னணி ஹீரோயினோட நீங்க வந்து ஒரு சைடு ஹீரோயினை கம்பேர் பண்ணி நீங்க பேசுறதுங்கிறது என்ன பொறுத்தவரை சரியா இல்லை. அது பண்ணிருக்க கூடாது. அண்ட் பைபிள கோட் பண்ணி சொல்ற அளவுக்குலாம் அங்க இந்த ஷோல ஒண்ணுமே இல்லைன்னு தான் சொல்லுவேன். இது வந்து இந்த ஷோவே ஒரு எம்டி ஷோ, ஃபிளாப்பான ஷோ தான் நான் பாக்குறேன். ஒரு இடத்துல 1-2 பேர் தான் வந்து கண்டென்ட் கொடுக்குறாங்க, மற்ற எல்லாரும் யாருமே கண்டென்ட் கொடுக்கலன்னு தான் பாக்குறேன். அந்த கண்டென்ட் கொடுக்குற 1-2 பேர்ல ராணுவம் ஒருத்தர். அவர் வந்து எவிக்ட் பண்ணிருக்க கூடாதுங்கிறது என்னுடைய பார்வை. ஏன்னா அந்த பையன் வந்து ராணுவ அவருடைய கண்டென்ட் தனியா இருந்தாலும் எல்லாரும் ஒரு பக்கம் போகும்போது இவர் ஒரு பக்கம் போறாரு அப்படின்னாலும் கண்டென்ட்டுக்குன்னு ஏதோ பண்ணாரு, கண்டென்ட்டுக்குன்னு ஏதோ பண்ணாரு, தன்னை வெளியில தெரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கண்டென்ட் கொடுத்தாரு. அதுதான் வந்து பெரிய விஷயம். அந்த கண்டென்ட் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இந்த சீசன்ல அதுதான் ரொம்ப பெரிய விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னா உங்களுக்கு முத்துக்குமரன், சௌந்தர்யா, அதை தாண்டி ராணவ், இவங்க 3 பேர் தான் பெரிய லெவல்ல கண்டென்ட் கொடுக்குற ஆளுங்களாவே இருந்தாங்க. ராணவ் வந்து என்னதான் அவர் வந்து வைல்ட் கார்ட்ல வந்தாலும் அவர் தான் கண்டென்ட் கொடுக்கறதுல பெரிய ஆளா இருந்தார். இந்த பிராங்க் பண்ணதுல கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் ஸ்டீல் பண்ணி தனக்கு அதை ஃபேவரா மாத்தினதுல இருந்து அவர் தனியா தெரிஞ்சுட்டு இருந்தார் ராணவ். அந்த தனியா தெரிய ஒரு கேரக்டரை வந்து நீங்க ரிமூவ் பண்ணது வந்து எனக்கு சரியா படல. அண்ட் உள்ள நிறைய பேர் நான் ஒண்ணுமே பண்ணாம எல்லாம் உட்காந்துருக்காங்க. வெறும்னா வந்து ஜால்ரா தட்டுறது, ஓட்டு அதிகம் கிடைக்குதுங்கிறதுக்காக வந்து இன்னொருத்தவங்க கூட போய் சேர்ந்துக்கிட்டு அந்த ஓட்டு அதிகம் கிடைக்கிறவங்களோட சேர்ந்துக்கிட்டு டிராவல் பண்றது, கிளாப்ஸ் யார் பக்கம் வருதோ அவங்க கூட டிராவல் பண்றது, இப்படி இருக்கிறவங்க எல்லாம் நீங்க வெளியில அனுப்புனா ஓகே. பட் கண்டென்ட் கொடுக்கறவங்களை நீங்க வெளியில அனுப்புனா அது இது எப்படி போய் மக்கள் கிட்ட சேரும் அப்படின்னு எனக்கு தெரியல. எப்படி மக்கள் பார்ப்பாங்கன்னு எனக்கு தெரியல. பட் ராணாவுக்கு வந்து ஒரு நல்ல ரிசப்ஷன் இருக்கு. அவர் வந்து இப்போ வெளியில போயிருக்காரு. உங்களுக்கு வந்து மாஸ்டர்ல வந்து ராணவ் இருந்தாருன்னு நினைக்கிறேன். ராணவ் வந்து சாந்தனுவோட ஃப்ரெண்டா வந்திருந்தாருன்னு நினைக்கிறேன். இப்போ அதை விட கொஞ்சம் பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் தான் நான் பாக்குறேன். கண்டிப்பா கண்டிப்பா. என்ன சொல்றது, பெஸ்ட் விஷஸ்ன்றத சொல்றோம் நாங்க. ஒரு அந்த ஆக்டிங், டான்ஸ் எல்லாமே நல்லா பண்ணிட்டு இருக்க பையன் தான். நம்ம அதை பத்தி எல்லாம் எதுவும் நம்ம தப்பா சொல்லல. அடுத்தது வந்துட்டு ஃபைனலா ஒரு ரொம்ப பெரிய காமெடி ஒண்ணு நடந்துட்டு இருக்கு சோசியல் மீடியால. இவங்க வர்ஷினி வெங்கட் வந்துட்டு கெஸ்ட் கேரக்டர் எல்லாம் கூப்பிடுறப்போ, இப்ப இன்கேஸ் என்ன கூப்பிட்டாங்கன்னா நான் என்ன மாதிரி குவெஸ்டின்ஸ் எல்லாம் நான் ஷூட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்க இருந்தப்போ வந்துட்டு எதனா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தா பரவாயில்ல. இப்ப வந்துட்டு இங்க உட்கார்ந்து சௌந்தர்யாக்கு எகென்ஸ்டா வந்துட்டு ஒரு பேட் பிஆர் மாதிரி எல்லாம் வந்துட்டு சௌந்தர்யாவை டிகிரேட் பண்றதுக்காக இவ்வளோ வேலைகள் செய்துட்டு இப்ப இன்னைக்கு அவங்க கேட்கிற கேள்விகள் கூட வந்துட்டு முத்துக்குமரன் ஃபேன்ஸ் அவங்கள கேட்கிற மாதிரி தான் இருக்கு. சௌந்தர்யாவை எப்படியெல்லாம் வந்துட்டு இது பண்ணலாம், என்னென்ன பாயிண்ட்ஸ்ன்ற மாதிரி அவர் கேட்கிறாரு. அதுக்கு நம்ம ரவி சாரும் வந்துட்டு ரிப்ளை பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. நான் என்ன கேக்குறேன்னா, 1 வீக் ரவி சாரு, 2 வீக்ஸ் இவங்க வர்ஷினி வெங்கட், நீங்க என்ன பண்ணீங்கன்னுட்டு நீங்க அடுத்தவங்களை கேள்வி கேட்க போறீங்கன்றதுதான் நான் கேக்குறேன். இந்த 7 டேஸ்ன்ற விஷயம் வந்துட்டு நம்ம 2-3 நாளாவே பேசிட்டு இருக்கோம். இப்போ நேத்து வந்துட்டு ஒருத்தர் கேட்டிருக்காரு,
சார் 7 டேஸ்ல உங்களுக்கு என்ன சார் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும் அப்படின்னா அதுக்கு ஒரு சப்பு கட்டு கட்டுறாரு. நான் 7 டேஸ் இல்ல, நான் 7 இயர்ஸா ரெவ்யூ கொடுத்துட்டு இருக்கேன். டு யூ திங்க் ஆல் யுவர் ரெவ்யூஸ் ஆர் ஜென்யூன் ரவி சார்ன்றத நான் கேக்குறேன் நானு. பட் ஆனா வர்ஷினி வந்து எனக்கு தெரிஞ்ச அந்த 2 வாரத்துல வர்ஷினி பண்ணதுல ஈவன் ஒரு டாஸ்க் நீ நல்லா பண்ணல. அந்த பிரின்சிபல் வைஸ் பிரின்சிபல்ல வந்துட்டு உனக்கு அருண் அது கூட வந்துட்டு நீ ப்ராப்பரா பண்ணல. பட் ஆனா வந்து நீ வெளியில வந்து ஒரு ஹைலைட் ஆகணும்னு சொன்னியோ இல்ல வந்துட்டு அதுவும் வந்துட்டு என்ன சொல்றது உங்களோட ஸ்ட்ராட்டஜியோ என்னமோ சம்திங் வாட் எவர் வந்து எனக்கு அருண் மேல கிரஷ் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லி கொஞ்சம் நம்ம ஓட்டலாம் இப்ப தர்ஷிகா பண்ண அந்த இதுவை வந்துட்டு ஓட்டலான்ற மாதிரி ஏதோ ட்ரை பண்ணாங்க. அவ்வளவுதான் நீங்க பண்ணது. நீங்க இந்த 2 வாரம் இருந்ததுல அந்த கிரஷ் மட்டும் தான் எல்லா மக்களோட மனசுலயும் நிக்குது. வேற எதுவுமே நீங்க பண்ணலாங்க. அப்ப எதை வச்சு மக்கள் உங்களை இது பண்ணுவாங்க? நீங்க வந்து ஃபர்ஸ்ட் நான் உன்னை ஒரு கேள்வி கேட்கிறேன்னா நான் என்னோட தகுதியை உயர்த்திக்கணும். அப்பதான் நான் உன்னை அந்த கேள்வி கேட்க முடியும். இப்ப நீ சௌந்தர்ய அளவுக்கு உங்க தகுதியை நீங்க உயர்த்திக்கின்னு அப்ப போய் கேள்வி கேளுங்க. இப்ப கேட்காதீங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்துட்டு நண்பர்கள் வந்துட்டு யாரா வேணா இருக்கலாம்னுட்டுன்னு ஒரு சினிமால டயலாக் கூட வரும். எதிரிய வந்துட்டு ப்ராப்பரா சூஸ் பண்ணணும், எதிரிக்கு வந்துட்டு அந்த தகுதி இருக்கணும், எனக்கான எதிரி நீ அப்படின்ற தகுதி இருக்கணும்னு சொல்லிட்டுன்னு ஒரு டைலாக் இருக்கு. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே தட் சௌந்தர்யாக்கு நீங்க எதிரி எல்லாம் கிடையாது. யூ டோன்ட் டிசர்வ் தட் பிளேஸ் டூன்றத நான் சொல்றேன். இப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னாக்கா ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்க. சம்மன் வந்துட்டு ஏதோ ஒரு டேட்டா கொடுக்குறாங்க, அதை நீங்க வந்துட்டு பிரிண்ட் போட்டு கொடுக்குறீங்க, அவ்வளவுதான் யூ ஆர் டூயிங். சோ இதுக்கெல்லாம் இவ்வளவு சீன் வேண்டாம் வர்ஷினி அப்படின்றதுதான் சொல்லிக்கிறேன். ஏன்னா நீ அன்னைக்கு வந்துட்டு நீ ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்ன கிரஷ்ன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன்னு. அப்ப சொன்னோம் அது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது, அதுக்கெல்லாம் இவ்வளவு எல்லாம் ஃபீல் பண்ண வேண்டாம்னுட்டு நாங்க வர்ஷினிக்கு அவ்வளவு சப்போர்ட் பண்ணி எல்லாம் பேசினோம் நாங்க. பட் நவடேஸ் வாட் ஷி இஸ் டூயிங் அகேன்ஸ்ட் சௌந்தர்யா வந்துட்டு ஒரு பெண்ணுக்கு பெண் எதிரின்றது இதுதான். பெண்ணுக்கு அழிவு வந்துட்டு இன்னொரு பெண்ணாலதான்றதுக்கு வந்துட்டு இது ஒரு இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். நிறைய எக்ஸாம்பிள் நம்ம கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். இது இன்னொரு எக்ஸாம்பிள் வர்ஷினி பண்ணிட்டு இருக்கிறது. ஐ நெவர் எக்ஸ்பெக்டட் திஸ் ஃப்ரம் யூ வர்ஷினின்றத சொல்றேன். 2 வாரத்துல வந்துட்டு உன்னால எல்லாம் சௌந்தர்யாவை அனலைஸ் பண்ண முடியாது. சோ ப்ளீஸ் ஸ்டே அவே, அவ்வளவுதான். வேற என்ன இருக்கு ஹரிஷ் பேசுறதுக்கு? வர்ஷினி வந்து உள்ள போறாங்க அப்படிங்கிறது அது எனக்கு தெரியல, உள்ள போவாங்களா அப்படின்னு தெரியல. பட் வர்ஷினி வந்து கம்ப்யூட்டர் கிடையாது, ஷீ இஸ் அ டாக்கிங் டாம். அடுத்தவங்க சொல்றத அப்படியே ரிப்பீட் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் வர்ஷினி. அவங்க அப்படிதான் இவ்வளவு நாள் பார்த்துட்டு இருக்கேன் நான். ஏன்னா வெளியில வந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் 2 days அவங்க வந்து பிக் பாஸ் எப்படி இருக்குங்கிறத ரிவ்யூ பண்ணது ஒரு மாதிரி இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் அவங்க கொடுக்குற ரிவ்யூஸ் எல்லாம் அது அப்படியே அப்சைட் டவுனா வேற மாதிரி இருக்குன்னு பாக்குறேன் நான். நான் என்ன சொல்றேன், நான் அந்த மீடியா ஏஜென்சி வச்சிருக்காருல்ல அவர், நீங்க வர்ஷினியோ ரவீந்தர் சாரையோ நீங்க உள்ள அனுப்புறதுக்கு வேற சனம உள்ள அனுப்புறதுக்கு உங்களுடைய இன்ஃபுளுன்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. சனம் போட்டோம், உள்ள போட்டோம். சனம் போனா அங்க வந்து அது அது என்ன இருக்குங்கிறதாவது தெரியும். சனம்க்கு வந்து கேள்வி கேட்கக்கூடிய அந்த தகுதி இருக்கு, சனமால வந்து கொஸ்டின் பண்ண முடியும். இவங்க 2 பேரால கொஸ்டின் பண்ண முடியாது. நீங்க வந்து நீங்க ஜோசியம் சொல்றீங்க யார் வெளியில போவாங்கன்னு, நான் ஜோசியம் சொல்றேன் அது படிச்சதுன்னா நம்ம வந்து ஜோசியத்தை வந்து டெய்லி நம்ம பண்ணலாம் அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல, உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்னு சொல்றீங்கல்ல, அந்த இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி தயவு செஞ்சு சனம் உள்ள அனுப்புங்க. சனம் போட்டும். ஷி ஆஸ்க் த கொஸ்டின். அவங்களுக்கு கொஸ்டின் பண்றதுக்கு அந்த தகுதி எல்லாம் இருக்கு, அவங்களால கொஸ்டின் பண்ண முடியும். இவங்க 2 பேரால கண்டிப்பா கொஸ்டின் பண்ண முடியாது. இவங்க வந்து ஒரு கண்டஸ்டண்டா உள்ள போய் தே ஹேவ் ஃபெயில்ட். அவங்க வந்து இப்ப வர்ஷினி வந்து பாட முடியும், அவங்களால லிரிக்ஸ் எழுத முடியும், அவங்களால வந்து ஒரு ஸ்கிரீன் பிளே வந்து ரெடி பண்ணி அதுக்கு வந்து ஆக்ட் பண்ணி கொடுக்க முடியும். பட் எதையுமே அவங்க பண்ணல. அவங்க பிரின்சிபல் வைஸ் பிரின்சிபல்ல வந்து அந்த ரோலை ஜஸ்டிஃபை பண்ணாங்க, ஓகே. பட் அதுக்கப்புறம் எதுவுமே பண்ணல. நீங்க நினைச்சிருந்தா ஜெஃப்ரியை யூஸ் பண்ணி ஜெஃப்ரி மூலமா ஒரு சாங்கை நீங்களே கிரியேட் பண்ணிருக்கலாங்க. உங்களுக்கும் அது பேர் கொடுத்துருக்கும், ஜெஃப்ரிக்கும் அது பேர் கொடுத்துருக்கும். கண்டிப்பா நீங்க எதையுமே பண்ணல. உள்ள வந்து நீங்க அவ்வளவு அமைதியா இருந்தீங்க. உங்களை பாக்குறதுக்கு நீங்க எதுக்கு உள்ள வந்தீங்கன்னு கேட்கற அளவுக்கு தான் இருந்தது அந்த வைல்ட் கார்டு என்ட்ரி. ஏன்னா நீங்க உள்ள போகும்போது விஜய் சேதுபதி சார்ட்ட வந்து நீங்க சொன்னது, எனக்கு நான் வந்து லிரிக் எழுதுவேன், நான் வந்து பாட்டு பாடுவேன், நிறைய பாட்டு பாடுவேன், நான் வந்து ஒரு கேம் பிளேயர் அப்படின்னு. நீங்க என்ன கேம் ஆடினீங்கிறது தான் எனக்கு தெரியல இன்னும். ஸோ அந்த இடத்துல நீங்க வந்து நீங்க சொன்னதுல இருந்து நீங்களே டிஃபர் ஆகி உங்களை காட்டினீங்க அப்படிங்கிறதுனாலதான் உங்களை வெளியில அனுப்பிச்சாங்க மக்கள்.
நீங்க பாக்குறதுக்கு பெரிய அளவு இன்ட்ரெஸ்டிங்கா எதுவும் இல்லை அப்படிங்கறதுனாலதான் வெளியில அனுப்பிச்சாங்க. இன்ட்ரெஸ்டிங்கா நீங்க ஏதாவது பண்ணிருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து உள்ள ஜஸ்டிஃபை இதா இருக்கலாம், உள்ள அப்படியே இருந்திருப்பீங்க. பட் நீங்க உள்ள இருக்க வேணாம் அப்படின்னு மக்கள் முடிவு பண்ணதுனாலதான் வெளியில வந்தீங்க. ரவீந்தர் சார் அவர் வந்து அவரை காப்பாத்திக்கிறதுக்கு முற்படல, அவர் மற்றவங்களை காப்பாத்திக்கிறதுக்கு முற்பட்டார். அவர் வந்து தன்னை ஏதோ கண்ணபிரான்கிற ரேஞ்சுக்கு நினைச்சிட்டு இருக்காரு. எப்படி வந்து அர்ஜுனனுக்கு வந்து நான் வந்து தேரை ஓட்டி நான் வந்து நீதியை வந்து காப்பாத்துறேன்னு கண்ணன் சொல்றாரோ அது மாதிரி தன்னை நினைச்சுக்கிறாரு அவரு. நீங்க அந்த அளவுக்குலாம் நீங்க போவேணான்னு சொல்வேன் நான் ரவீந்திர சார். நீங்க அவ்வளவு பெரிய ஆளெல்லாம் இல்லை சார். நீங்க ரிவ்யூ கொடுக்குறீங்க, இவ்வளவு நாள் நீங்க ரிவ்யூ கொடுத்தீங்க, ஓகே. பட் இப்போ நீங்க கொடுத்துட்டு இருக்க ரிவ்யூ வந்து நீங்க ரிவ்யூவரா கொடுக்கல, ஆஸ் அ கண்டஸ்டண்டா கொடுத்துட்டு இருக்கீங்க. ஆஸ் அ கண்டஸ்டண்டா உங்களுக்கு இன்னொரு கோ கண்டஸ்டன்ட் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க அந்த இன்னொரு கோ கண்டஸ்டன்ட்காக நீங்க சப்போர்ட் பண்ணி ரிவ்யூ கொடுத்துட்டு இருக்கீங்க. அது ரிவ்யூ மாதிரி எனக்கு தெரியல, இன்டர்வியூ மாதிரி கொடுத்துட்டு இருக்கீங்க. நீங்க ரிவ்யூவே கிடையாது அது, ஆக்சுவலா நீங்க இன்டர்வியூ மாதிரி கொடுத்துட்டு இருக்கீங்க. ஸோ அந்த இடத்துல வந்து நான் ரிவ்யூவர் 7 வருஷமா நான் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கேன், நீங்க 7 வருஷமா ரிவ்யூ பண்ணது ஓகே. பட் இந்த ஒரே வருஷத்துல நீங்க வந்து கம்ப்ளீட்டா நீங்க உங்களை நீங்க வந்து மட்டம் தட்டி நீங்களே இது பண்ணிட்டீங்க சார் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா பிக் பாஸ் விளையாடுற கேம்ங்கிறது உங்களை நீங்க நிரூபிக்கிறதுக்கான இடம். அது உங்களுக்கு கிடைச்சிருக்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க போன ஒரே வாரத்துல வேஸ்ட் பண்ணிட்டீங்க. நீங்க உங்களை வந்து நீங்க வந்து எவிக்ஷன்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களை நீங்க காப்பாத்திக்கிறதுக்கு பார்க்கணும். நான் அந்த இடத்துல வந்து ரஞ்சித் சாரை காப்பாற்றணும்னு நினைச்சேன் அப்படின்னு நீங்க ஒரு கேம் பிளே ஆடினீங்க. ரஞ்சித் சாரை காப்பாற்றுற அளவுக்கு நீங்க என்ன பண்றீங்க? நீங்க ஏன் பண்ணணும்? அது அவருடைய வேலை, அவர் பார்த்துக்குவாரு. அவர் நல்ல மனுஷன் அப்படிங்கிறதுக்காக நீங்க பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து அவ்வளவு நல்லவரா சார்? நீங்க நல்லவரா? நீங்க அததான் கேள்வி கேட்கிறேன் நானும். எனக்கு அது புரியல. அவர் வந்து என்ன நினைச்சிட்டு அவர் வந்து பேசிட்டு இருக்காரு எனக்கு இன்னும் புரியல. பட் என்ன கேட்டா நான் சனம் உள்ள போறது பெட்டர்னு சொல்ல. நீங்க வந்து இன்ஃபுளுயன்ஸ் வச்சிருக்கீங்க, அந்த இன்ஃபுளுயன்ஸ் வச்சு தயவு செஞ்சு சனம் உள்ள அனுப்புங்க. அவங்க வந்து கேள்வி கேட்கட்டும், சனம் கேள்வி கேட்கட்டும். சனம் கேள்வி கேட்டா ஒரு ஃபயர் இருக்கும். அதுக்கு தான் நான் வந்து சனம் போக சொல்றது. ஏன்னா டிஆர்பியே இல்லாத ஷோக்கு தயவு செஞ்சு சனம் போனாலாவது கொஞ்சம் டிஆர்பி வருதான்னு பார்ப்போம். கண்டிப்பா கண்டிப்பா. இதுல வந்துட்டு இவர் சொல்றாரு இல்ல 7 வருஷமா ரிவ்யூ பண்றேன், 7 வருஷமா ரிவ்யூ பண்றேன்னுட்டுன்னு. ரிவ்யூ பண்றேனாக்கா ஊரெல்லாம் ரிவ்யூ பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது வந்துட்டு இப்ப எப்படி இருந்ததுன்றத வந்துட்டு மக்கள் தான் சொல்லணும். இதுக்கு எதுக்கு நீ தேவையில்லாம 7 வருஷம் சொல்றேன்னு தெரியல. பத்தாவதுக்கு இந்த ஜோஷியம் சொல்றது வந்துட்டு உங்களுக்கு மகாலட்சுமி அனுகிரகமே இருக்கு. நீங்க வந்து கிளி வச்சு இல்ல யானை வச்சே கஜவாகனம் வச்சே வந்துட்டு நீங்க ஜோசியம் பண்ணலாம் சார், நல்ல வருமானம் வரும். ஏன்னா இப்போ இதுக்கு மேல வந்துட்டு உங்க ரிவ்யூ பாப்பாங்களான்றது எனக்கு தெரியாது. ஏன்னா 7 இயர்ஸா நீங்க போட்ட அந்த ஹார்ட் ஒர்க்கை வந்துட்டு இந்த ஒரு வாரத்துல நீங்க போயிட்டு மொத்தமே ஃபிளாப் பண்ணிட்டு வந்துட்டீங்க. சோ எனக்கு வந்துட்டு உங்களை பத்தி நிறைய பேசணும்ன்றதெல்லாம் இல்ல. இதே மாதிரி கண்டஸ்டன்டா உள்ள போனவங்க வனிதா, இதே மாதிரி கண்டஸ்டன்டா உள்ள போனவங்க வனிதா அவங்க வெளியில வந்து ரிவ்யூ கொடுத்தாங்க. அவங்களோட ரிவ்யூல எங்கேயுமே யாரையுமே வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்கல. யார் என்ன தப்பு பண்றாங்கிறது மட்டும் தான் கோட் பண்ணாங்க அந்த இடத்துல. அவங்க கூட எல்லா விஷயமும் அன்னைக்கு என்ன நடக்குதோ அதை அப்படியே சொல்லிட்டு இருக்காங்க. வாட் யூ ஆர் டூயிங் மேன்ன்றது தான் கேக்குறேன் நானு. இதுல வந்து மகாவிஷ்ணு அது இன்னும் அந்த என்ன சொல்றது, எனக்கு கண்ணை மூடினா கூட வந்துட்டு அந்த மகாவிஷ்ணு இது இருந்தது அப்படி அனுகிரகம் இருக்குன்னு சொல்லி அவர் அந்த ஒரு கேவலமான ஒரு சிரிப்பு சிரிச்சாரு பாரு, அது கண்ணை மூடினா கூட அதுதான் வருது. இவ்வளவு கேவலமாலாம் இருக்கக்கூடாது மனுஷனா பிறந்துட்டான்றதுதான் நம்ம சொல்ல வரோம். அண்ட் என்ன சொல்றது, வர்ஷினிக்கு ஒருத்தர் வந்துட்டு குவாட் பண்ணி ஒரு ரிப்ளை பண்ணா இவர் அந்த இடத்துல போயிட்டு வர்ஷினி இஸ் a குட் சோல்னுட்டு இவரு போய் ஒரு ரிப்ளை பண்ணிட்டு இருக்காரு. வாட் இஸ் ஹேப்பனிங் அப்படின்றதே தெரியல. எனக்கு தெரிஞ்சு வர்ஷினிய வந்துட்டு நீங்க இது பண்ணோம்னாக்கா ப்ரொடியூசர் தானே, வர்ஷினி வச்சு ஒரு படம் எடுத்துக்கோங்க சார், வேற என்ன நம்ம கேட்க முடியும்? அப்படிதான் வந்துட்டு என்ன பண்ணாரு, பாலாஜி முருகதாஸுக்கு வந்துட்டு நெகட்டிவா எல்லா இதுவும் கொடுத்துட்டு பாலாஜி முருகதாஸை கூப்பிட்டு நான் ஒரு படம் சைன் பண்ணிருக்கேன்னு சொன்னாரு. பட் ஐ டோன்ட் நோ இப்ப அது என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்குன்னு கூட தெரியல. என்ன ஸ்டேட்டஸ் ஹரிஷ் அந்த பிலிம்? சைன் பண்ணிருக்காங்க தெரியல எனக்கு. சைன் பண்ணாங்க, பாலாஜி முருகதாஸ் சைன்ட். அப்ப நான் கேக்குறேன் நானு, வாட் சைன் பண்ணிருக்காங்கன்னா உங்களுக்கு வந்து சைன் பண்ணிருக்காங்கன்னா அது குறிப்பிட்ட காலத்துக்குள்ள நீங்க படத்தை எடுத்தாகணும். படம் எடுக்கல அப்படின்னா அது சைன் பண்ணியே வேஸ்ட்னு நான் சொல்லுவேன். பாலாஜி இன்னைக்கு அவருடைய லெவல் இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அவர் வந்து இந்த கன்னியாகுமரி நார்வேல் காசி சம்பந்தப்பட்ட அந்த கேஸ அந்த அந்த ஒரு அந்த ரோலை எடுத்து பண்ணியிருக்காரு. அவ்வளவு அழகா இருக்கு அதை பாக்குறதுக்கு. ஸோ அந்த வகையில வந்து பாலாஜியோடைய கேரியர்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு அப்ரோத் இருக்குன்னு பாக்குறேன் நான். அவர் வந்து இன்னுமே பெரிய இடத்துக்கு போயிட்டு இருக்காரு பாலாஜின்னு நான் பாக்குறேன்.
அப்படிப்பட்ட இடத்துல இருக்கிறவரு எனக்கு தெரிஞ்சு இனிமே கொடுப்பாரான்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது ஓகே. அது சமீபத்துல வந்துட்டு பாலாஜிய வந்து யாரோ அடிக்க எல்லாம் போனாங்க அந்த சீசன்ல. அப்படி எல்லாம் பண்ண இப்படி எல்லாம் பண்ணன்னுட்டுன்னு எப்பயோ நடந்த சீசனுக்கு இப்ப அடிக்க போனாங்க. சோ ரவீந்திரன் சார் பார்த்து சார், இதெல்லாம் தேவையில்லை நம்மளுக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஜெயில என்ன உட்கார வச்சுட்டாங்க, என்னால பாத்ரூம் போக முடியல, டாய்லெட் போக முடியலன்னாலும் புலம்பிட்டு இருக்காதீங்க. நாட் நைஸ், நாட் ஃபேர்ன்றத சொல்றேன். ரெவ்யூ நீங்க பண்ணிட்டு இருக்கிறது இப்ப ரெவ்யூ இல்ல, பிஆர். அவ்வளவுதான் சொல்ல முடியும். சோ இதுக்கு மேல வந்துட்டு அவரை பேசிட்டு அவரை டென்ஷன் ஆக்க வேண்டாம்னு பாக்குறேன். சோ லெட்ஸ் ஸ்டாப் வித் திஸ். அண்ட் டுடேஸ் எவிக்ஷன் இஸ் மஞ்சரி. என்ன பேச போறாங்கன்றத பார்க்கலாம். ஏன்னா அவங்க என்ன பண்ணணும், அந்த ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு வந்துட்டு கொஞ்சம் டிவி பார்க்காம இருக்கணும். அவங்க அந்த வந்துட்டாங்க ஸ்டேஜ்ல பேச ஆரம்பிச்சாங்கன்னா மொத்தம் பொய் பேச போறாங்க, மாத்தி பேச போறாங்க. அது ரெண்டும் நடக்கும். அந்த வளவளன்னு பேசுறது வந்துட்டு காது கொடுத்து கேட்க முடியாது. அட்லீஸ்ட் இனிமேலாச்சும் நம்ம காதுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கும்னுட்டு நான் எதிர்பார்க்கிறேன் நானு. சோ எனிதிங் இன்ட்ரெஸ்டிங் ஹரிஷ்? மஞ்சரி பண்ண ஒரே தப்பு எனக்கு தெரிஞ்சு டிடிஎஃப்ல ரயானை சூஸ் பண்ணது ஒரு தப்பு. அது அவங்களே வாண்டடா பண்ணிருக்காங்கன்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா அவங்க நினைச்சிருந்தா வேற யாரை வேணாலும் சூஸ் பண்ணிருக்க முடியும். அவங்க நினைச்சிருந்தா ஜாக்லினை சூஸ் பண்ணிருக்க முடியும். அவங்க நினைச்சிருந்தா முத்துக்குமாரனை சூஸ் பண்ணிருக்க முடியும். இல்ல வேற யாரை வேணாலும் சூஸ் பண்ணிருக்க முடியும். பட் ரயானை சூஸ் பண்ணாங்க. ரயான் இந்த டாஸ்க்கு ஒத்துக்குவாருன்னு அவங்க நினைச்சாங்க. அவர் ஒத்துக்கிட்டாரு, பண்ணினாரு. பட் என்னன்னா பாயிண்ட்ஸ் டேபிள்ல ரயான் டாப்ல போயிட்டாரு. ஏற்கனவே டாப்ல இருந்தவர் கூடுதலா பாயிண்ட்ஸ் வாங்கி இன்னும் டாப்ல போயிட்டாரு. மத்த எல்லாருக்கும் அது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. சோ அதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு மஞ்சரி இன்னைக்கு வெளியில அனுப்பியிருக்குன்னு நான் பாக்குறேன். அவங்க எடுத்த தப்பான டெசிஷன் அவங்களை வெளியில அனுப்பியிருக்கு. ஸோ அது அவங்களுடைய விருப்பத்தின் பேரில் தான் அவங்க வெளியில போறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு மேல அவங்களுக்கு கேம் ஆடுறதுக்கு அங்க ஒண்ணுமே இல்லைன்னு தான் நான் பாக்குறேன். அதனால அது வந்து என்னை பொறுத்தவரை அந்த எவிக்ஷன் எல்லாம் வந்து ஃபேர் எவிக்ஷன் தான். ஓகே. இல்ல எனக்கு எப்படி இருந்ததுன்னா, இந்த ஊர்கிழவைங்க எல்லாம் வந்து புரளி பேசுவாங்க பாரு, அந்த மாதிரி முத்துக்குமாரும் மஞ்சரி, மை காட் எனக்கு தெரியல அவங்க எல்லாம் வீட்டுல ஊர்ல எல்லாம் எப்படி இருக்காங்கன்னுட்டுன்னு காது கொடுத்து கேட்க முடியல ஒவ்வொருத்தரை பத்தியும். இப்போ இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க, முத்து பேசி நான் பாக்கல, பட் மஞ்சரி வந்துட்டு முத்துவை விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் வேற யார்கிட்ட நான் பேசும்போது முத்து வந்துட்டு இது பண்றாரு அது பண்றாருன்னுட்டு. சோ நேத்து வந்துட்டு விஜய் சேதுபதி இவ்வளவு நாள் என்ன ஹாஸ்ட் பண்ணாருன்னு நம்மளுக்கு தெரியாது. பட் நேத்து ரொம்ப தெளிவான ஒரு கேள்வி கேட்டாரு, நீங்க ரெஃப்ரியா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வி ஹேவ் டு அப்ரிஷியேட். அப்பதான் அவர் சொல்றாரு, ஆமா சார் நான் ரெஃப்ரி இல்ல சார் அப்படின்னுட்டுன்னு சொல்றாரு. நான் அதான் கேக்குறேன், நீங்க என்னத்துக்கு எல்லாத்துலயும் வர, எல்லாத்துலயும் மூக்க நுழைக்கிற? இப்போ பிக் பாஸ் ஒன்னு சொல்றாருனாக்கா நீ அடுத்தது வந்துட்டு இதை இப்படி பண்ணலாம் அப்படின்னுட்டுன்னு வர. குரூப் 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 எதுக்கு குரூப்? இது வந்துட்டு இண்டிவிஜுவல் கேம். எதுக்கு குரூப் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்க நீ? அதை தவிர்த்து வந்துட்டு ஒவ்வொருத்தரையும் அதிகாரம் பண்றது, மிரட்டுறது. இப்ப ரயான், சௌந்தர்யா, பவித்ரா எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் வாய்ஸ் ரைஸ் பண்ணா அவங்க எல்லாம் அடங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் இப்ப இந்த ராணவும் ரயானும் இந்த லாஸ்ட் வீக்ல தான் வந்துட்டு கொஞ்சம் அவங்களும் வாய்ஸ் ரைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அருண் பேசவே மாட்டார். அது கோவம் வந்தா கூட அந்த வாய்ஸ் ரைஸ் வராது. சோ இந்த மாதிரி ஆட்களை ஏமாத்திட்டு உட்கார்ந்துட்டு இருக்க உள்ளன்றதுதான் நாங்க சொல்ல வரோம். சோ முத்துவ முகத்திரைய வந்துட்டு நாங்கெல்லாம் கிழிச்சதை விட நீங்க கிழிச்சது எங்களுக்கு ரொம்ப அழகா தெரிஞ்சது. பிஆர்களுக்கும் அது வந்துட்டு நல்லா அழகா இருந்திருக்கும்னுட்டு நினைக்கிறோம் நாங்க. சோ லெட்ஸ் see ஹரிஷ் இன்னைக்கு என்ன நடக்குதுன்னுட்டு பார்த்துட்டு நாளைக்கு பேசுவோம். கண்டிப்பா. நன்றி. நன்றி.